அப்படி போய்கொண்டிருக்கிற நாட்கள்ல 1992 இருந்து 1997 வரைக்குமாக பாத்தீங்கன்னா ஐ வாஸ் ஒர்க்கிங் 5 years ஒர்க் பண்ண கர்த்தர் கிருபை கொடுத்தார். 1997 ஜூன்ல இல்ல ஆகஸ்ட் 15th ஒரு ஸ்பெஷல் மீட்டிங், யூத்துக்காக ஒரு மீட்டிங் பாஸ்டர் சாம்சுந்தரம் ஐயா அவங்க கண்டக்ட் பண்ணாங்க. அப்ப வந்து அவர் சொன்னாரு, மினிஸ்ட்ரிக்கு வர்றவங்க வாலிப ரத்தம் உடம்புல ஓடும் பொழுது நீங்க மினிஸ்ட்ரிக்கு வரணும். சிலர்லாம் ஊழியத்துக்கு வராங்க வயசானதுக்கு அப்புறம் வராங்க, யூ ஹேவ் வேஸ்டட் லாட் ஆஃப் யுவர் இயர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னாரு. அப்ப நான் வந்து ஐ வாஸ் என்ன 27 இருக்கும், 27ல 25 years ஐ வாஸ் 25. அப்போ அந்த நேரத்துல நான் நினைச்சேன், சரி இந்த ரொம்ப நல்லா இருந்தது, பயங்கர எஃபெக்டிவா ஊழியத்துக்கு ஒப்பு கொடுக்கறவங்க எல்லாம் கை தூக்குங்கன்னா, நான் எல்லாருக்கும் ஒரு சிலர் தூக்கினாங்க, நானும் தூக்கிட்டேன். அப்புறம் பாஸ்டர்ட்ட போய் சொல்றேன், பாஸ்டர் நான் ஃபுல் டைம் மினிஸ்ட்ரிக்கு வரேன் அப்படின்னு. நான் உங்களை சொல்லவே இல்லை அப்படின்ட்டு, நான் உங்களை சொல்லவே இல்லை, மற்ற யூத் பாய்ஸ் மென்னெல்லாம் நான் சொன்னேன், உங்களை சொல்லல அப்படின்ட்டாரு. என்னடா இது, நான் எல்லாரையும் வாலிப ரத்தம் ஓடும் போதே வரணும்னு சொன்னாரு, இந்த மாதிரி சொல்லிட்டாரு. எனக்கு மேரேஜுக்கு ட்ரை பண்றாங்க, வெளியில இருந்தெல்லாம் அலையன்ஸ் வந்தது. தட் இஸ் ஐ குடன்ட் ஸ்டே இன் சென்னைங்கிற மாதிரி மற்ற இடங்கள்ல இருந்து வந்தது. மேரேஜ் ஆகும்னு வெயிட் பண்ணி பார்த்தா ஏதாவது ஒரு விதத்துல அது இதுவாயிட்டே ஸ்கிப் ஆகி போயிட்டே இருந்தது. அப்ப நான் நினைச்சேன், சரி லெட் அஸ் டூ மினிஸ்ட்ரி ஃபார் தி லார்ட் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒப்பு கொடுக்கலாம் அப்படின்னு ஒப்பு கொடுத்தா பாஸ்டர் இப்படி சொன்னார். சரி இந்த மாதிரி சொல்றாரு, சரி நம்ம வந்து இருக்கிற நான் வந்து அப்போ ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன், நல்ல ஏசி ஆபீஸ்ல நிம்மதியா இருக்கும், அந்த அளவுக்கு ஒர்க் லோட் எல்லாம் கிடையாது, ஃப்ரீயா போயிட்டு இருந்தது. சோ நம்ம வந்து கஷ்டப்பட்டு, எனக்கு தெரியும் மினிஸ்ட்ரினாலே இட்ஸ் வெரி டஃப் லைஃப், வெரி ஹார்ட் லைஃப், சாப்பாடு எல்லாம் கிடைக்காது, என்னென்னமோ தான் சொல்லியிருக்காரு. ஃபுல் டைம் மினிஸ்ட்ரியில ரொம்ப பிரச்சனை இருக்குங்களா அந்த காலத்துல பாஸ்டர் சொல்லுவாரு, காஃபி கொடுக்க கூட காசு இல்ல அப்படி எல்லாம் சொல்லியிருக்காரு. சோ நம்ம கஷ்டத்து எல்லாத்தையும் சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு வரோம்னு சொன்னா இவர் என்னடா நம்மள மினிஸ்ட்ரியில ஏத்துக்க மாட்டேன்னு சொல்றாருன்ட்டு நான் சரிங்க பாஸ்டர்னு விட்டுட்டேன். நான் பட் ஐ வாஸ் கண்டினியூயிங் பிரேயர். அப்போ ஒரு ஃபாரின் ப்ரீச்சர் எங்க சர்ச்சுக்கு வந்திருந்தாங்க, ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப், ஒரு கப்பிள். அவங்க என்ன பண்ணாங்க, எல்லாருக்கும் முடிச்சிட்டு கடைசியா ப்ரே பண்ணும்போது நான் என்ன பண்ணேன், அவங்க கிட்ட போய் ப்ரே பண்ணும்போது பாஸ்டர் சொல்லிட்டாரு, உங்களுக்கு ஏதாவது கர்த்தர் விஷன் கொடுத்தாருன்னா சொல்லுங்க மினிஸ்ட்ரி. எனக்கு விஷன் எல்லாம் எதுவும் இல்லை, ஐ ஜஸ்ட் ஹேட் பர்டன் ஃபார் சோல்ஸ் அண்ட் ஐ வாஸ் வெயிட்டிங் ஃபார் மேரேஜும் நடக்கல. சரி இவ்வளவு நாள் ஒர்க் பண்ணிட்டோம், இனிமேல் நம்ம ஆண்டவருக்காக ஏதாவது செய்யலாம்னு சொல்லிட்டு நான் இது பண்ணேன். அந்த டைம்ல அந்த ஃபாரின் கப்பிள் வந்து when they were praying for us, அவங்க வந்து ஊழியக்காரங்க, அவங்க கிட்ட போய் நான் போய் ஜெபம் பண்ணும்போது அவங்க கிட்ட நான் சொன்னேன், I wanted to do ministry for God but my pastor is telling you tell me the vision னு சொல்றாங்க, எனக்கு அந்த மாதிரி விஷன்லாம் எதுவும் வரல, but I want to do ministry னோனே அவங்க ப்ரே பண்ணாங்க. ப்ரே பண்ணிட்டு, Lord she says that she is available for your ministry, Lord use her அப்படின்னு சொல்லிட்டு எனக்காக ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேருமே ஜெபம் பண்ணாங்க எனக்காக. அந்த டே என்னால மறக்கவே முடியாது. அவங்க வந்து சொன்னது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. they never asked for vision or something like that, they just said இவங்க வந்து அவைலபிளா இருக்காங்க, இவங்களை யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொன்னது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அதுக்கப்புறம் பாஸ்டர் சாம்சுந்தரம் ஐயா அவரும் கொஞ்ச நாள் கழிச்சு அவரும் ஜெபம் பண்ணிருக்காரு, நான் ஜெபம் பண்றேன், எப்பெல்லாம் பாக்குறேனோ உங்களுக்காக ஜெபிக்கிறேன் அப்படின்னு. இந்த மீன் டைம் எங்க அம்மா வர போய் பாஸ்டர்ட்ட போய் ஏதாவது பையனை பாருங்கன்னு ரொம்ப கல்யாணத்துக்கு, ஏன்னா ஒன்ஸ் அந்த டிகிரி முடிச்சு வேலை பண்ணாலே நெக்ஸ்ட் கல்யாணம் பண்ணி கொடுக்கணும், இதுதான் வீட்டுல ஓடிட்டு இருக்கோம். அந்த மாதிரி அவங்க சொல்லிட்டு இருந்தாங்க. நடுவுல எங்க அக்காவை வேற வீட்டை விட்டு வெளியே துரத்திட்டாங்க. அந்த பிரச்சனைகள் எல்லாம் வரும்போது, வீட்டுல சண்டை வரும்போது உமாவாலதான் நாங்க ரெண்டு பேரும் மெஸ்மரைஸ் பண்ணிட்டா, பிரெயின் வாஷ் பண்ணிட்டான்னு சொல்லிட்டு உமாவை வீட்டை விட்டு துரத்தினாங்க. அதுக்கப்புறம் எங்க வீட்டுல கொஞ்சம் புயல் ஓய்ஞ்சது. ஏன்னா அவங்க பார்த்தாங்க நாங்க ரெண்டு பேரும் திருப்பி பேக் டு இது மாதிரி வந்துருவோம், தைரியத்தை இழந்துருவோம் அப்படிலாம் நினைச்சாங்க. பட் ஸ்டில் காட் emboldened us to follow his footsteps. அவருடைய வழியில நடக்கிறதுக்கு கர்த்தர் கிருபை செய்றாரு. அப்புறம் தான் இந்த ஊழிய காரியங்கள்லாம் நடந்தது. அப்படி இருக்கும்போது பாஸ்டர் வந்து ஒரு நாள் என்ன சொன்னாரு, உங்களை நவம்பர் 2 உங்களை நான் ஒரு நாள் சொன்னார், நவம்பர் 2 உங்களை ஊழியத்துக்கு ஃபுல் டைம் மினிஸ்ட்ரிக்கு நான் டெடிகேட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. சரி இவர் டெடிகேட் பண்றேன்னு சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன், எங்க பாஸ் அக்டோபர்ல எங்க பாஸ் கிட்ட சொல்லி, இந்த மாதிரி God has called me for full time ministry, நான் வந்து வேலையை ரெசிக்னேஷன் கொடுக்கணும் அப்படின்னு சொன்ன உடனே அவர் சொன்னாரு, 15 days you have to train the sub junior. உங்களுக்கு ஜூனியரா இருக்கிறவங்களுக்கு உங்களுடைய வேலையெல்லாம் நீங்க சொல்லி கொடுத்துட்டு then you can resign. அப்ப கூட அவர் சொல்றாரு, why you want to resign, why you want to suffer in the இது, உனக்கு you are a fool என்னென்னமோ சொன்னாரு அவரு, நீ ஏன் வேலையை விட்டு போற, you are educated, why you should do ministry அப்படின்னாரு. இல்ல God has called me, நீ லீவ் வேணா கூட எடுத்துக்கோங்கிறாரு அவரு. 3 days fasting prayerக்கு லீவ் போடுவேன். பார்த்தேன் எனக்கு அந்த thirst கர்த்தர் மேல இன்க்ரீஸ் ஆயிட்டே போகுது. so you cannot do வேர்ல்டையும் ப்ளீஸ் பண்ணி காடையும் ப்ளீஸ் பண்ண முடியாது, அது தெரிஞ்சு போச்சு எனக்கு அந்த thirst வளர்ந்துட்டே இருந்தது. அப்போ அவர் சொன்னாரு, நீ ஃபாஸ்டிங் பிரேயருக்கு கூட 3 days லீவ் எடுத்துக்கோ, பட் வந்து மற்ற நாட்கள்ல அந்த இது பண்ணிக்கோ அப்படின்னு சொன்னார். ரொம்ப நல்ல பாஸ் அவரு. சோ அந்த மாதிரி சொன்னாங்க. அதுக்கப்புறம் சொன்னாரு, இந்த சீட்ல வர்றவங்க எல்லாருமே God is calling for ministry, God is calling for ministry. எனக்கு முன்னாடி ஒருத்தர் ஜான் வந்திருக்காரு, அவரும் இதே மாதிரிதான் சொன்னாராம், God is calling me for full time ministry சொல்லிட்டு அவரு போயிட்டாங்களாம். அப்போ அவர் சொல்லும் போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. எனக்கு முன்னாடி ஒருத்தரும் he has got a call from God to serve him, அவர் போயிட்டாரு, அடுத்தது நானும் வரும்படியாக அப்படி கர்த்தர் கிருபை செய்தாரு. அதனால நான் about to give resignation, அது வந்து October 31 தான் ரெசிக்னேஷன் கொடுக்க முடியும். சோ ட்ரெயின் பண்ணி கொண்டு இருந்தேன். அந்த நேரத்துல நீங்க பாத்தீங்கன்னா எங்க வீட்டுல வந்து ஃபுல் டைம் மினிஸ்ட்ரிக்கு வந்தா I cannot stay there.
அதனால நான் என்ன பண்ணேன், அப்பா கிட்ட மட்டும் சொன்னேன். ஏன்னா அம்மா வந்து இது கொஞ்சம் ரெசிஸ்ட் பண்ணுவாங்க. சோ ஐ டோல்ட் மை ஃபாதர் தட் காட் ஹஸ் கால்ட் மீ ஃபார் ஃபுல் டைம் மினிஸ்ட்ரி. அந்த நேரத்துல பாத்தீங்கன்னா உமா வீட்டை விட்டு வெளியே போயிட்டு ஷி வாஸ் ஸ்டேயிங் அட் மதுரவாயில். மதுரவாயில்ல அவங்க வந்து கிளினிக் வச்சிருந்து தனியா ஒரு வீடு எடுத்து அவளும் இன்னொரு ஒரு சிஸ்டர் அவங்க 2 பேரும் அவங்க தங்கி இருந்தாங்க. அப்ப எனக்கு தெரியும் நான் ஃபுல் டைம் மினிஸ்ட்ரியில வந்துட்டு ஒயிட் சாரி கட்டணும்னு பாஸ்டர் முதலே சொல்லிட்டாங்க. சோ ஒயிட் சாரி கட்டிட்டு எங்க வீட்டுல இருக்க முடியாது. அவங்க வந்து ஹிந்துஸ் எல்லாம் ஒரு மாதிரி அதை வேற மாதிரி சொல்லுவாங்க, விடோஸ் தான் கட்டுவாங்க அப்படின்ட்டு. அதனால வீட்டுல இருக்க முடியாதுன்னு தெரியும். அக்டோபர் 25 அப்பா கிட்ட சொல்லிட்டு, அப்பா என்ன இந்த மாதிரி ஊழியத்துக்கு கத்துருக்கு, அப்பா அம்மா கடைக்கு போயிருக்காங்க, இந்த மாதிரி கூப்பிடுறாங்கப்பா அப்படின்னோடனே சரின்னு சொல்லிட்டாரு அப்பா. அப்பாவால எதுவும் பேச முடியல, அமைதியா இருந்தாரு. நான் உமா கிட்ட தான்ப்பா போறேன், அங்க போய் சரி சரி உமா கிட்ட தானே போறேன் ஓ அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்புறம் நான் என்னுடைய ட்ரெஸ்ஸஸ் இதெல்லாம் திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு நான் உமா கிட்ட போயிட்டேன். உமா கிட்ட கேட்டேன் நான், உமா இந்த மாதிரி நான் கர்த்தர் வந்து என்ன மினிஸ்ட்ரி கூப்பிடுறாரு, எனக்கு சாப்பாடும் தங்கறதுக்கு இடம் மட்டும் கொடுமா, ஐ வாண்ட் டு டு மினிஸ்ட்ரி அப்படின்னு. என்கிட்ட நிறைய சாப்பாடு பால் எல்லாமே வேஸ்டா போகுது, நீ வா வந்து. ஏன்னா God was really blessing her. She didn't get married also. So அவ வந்து கிளினிக்ல கர்த்தர் அவளை ஆசீர்வதிச்சாரு. ஊழியர்களுக்கு எல்லாம் கூட நல்லா அவ she used to give. நல்ல அந்த டைம்லயே she had a very good ஜெனரஸா இருந்தா அவ. அப்ப சொன்னா, எத்தனையோ பேருக்கு நான் எல்லாம் ஹெல்ப் பண்றேன், உனக்கு சாப்பாடு கொடுக்கறதுக்கு என்ன, வா நீ ஊழியம் பண்ணுன்னு சொல்லி என்னை ரொம்ப என்கரேஜ் பண்ணா எங்க அக்கா. அப்போ நான் அவகிட்டதான் மதுரவாயில்ல போய் I was staying there for 4 months. ஆனா ஃபர்ஸ்ட் மந்த், அதாவது இது வந்து அக்டோபர் 25 நான் போயிட்டேன். 2 days கழிச்சு மை மதர் கேம் டு மீட் மீ. போன் பண்ணிட்டாங்க, எங்க அக்காவுக்கு வந்து கிளினிக்ல போன் இருந்தது. சோ போன் பண்ணி லதாவை பார்க்க வரேன் அப்படின்னு சொன்னாங்க. பார்க்க வரேன்னு சொன்ன உடனே ஐ வாஸ் வெரி ஹாப்பி தட் மதர் இஸ் கம்மிங். நான் இல்லாம எங்க அம்மாவால இருக்கவே முடியாது. சின்ன வயசுல இருந்தே நான் தான் காய்கறி நறுக்குவேன், நான் தான் கோலம் போடுவேன், பூ இது பண்ணுவேன். எங்க அம்மா என்ன வேலை சொன்னாலும் ஐ யூஸ் டு டு இட். சோ நிச்சயமா எங்க அம்மா என்ன பிரிஞ்சு, ஏன்னா காய்கறி நறுக்கிற வேலை நான் தான் பண்ணுவேன். எங்க வீட்டுல யாருமே நறுக்க மாட்டாங்க. கையை ஏதாவது விரல அடிபட்டுரும். அப்ப கூட இரு நான் கட்டி விடுறேன்னு சொல்லிட்டு அதை கட்டி விட்டுட்டு நீதான் நறுக்கணும்னு வாங்க. நான் அதான் நினைப்பேன், என்னடா இது, எனக்கு விரலா இருந்தா கூட இந்த வேலையில இருந்து எனக்கு விடுதலையே இல்லையே அப்படின்னு. அது மாதிரி ஃபாஸ்டா நறுக்கிடுவேன் வேற. சோ அந்த மாதிரி இருக்கிறதுனால நிச்சயமா அம்மா வந்து நம்மளை கூட்டிட்டு போயிடுவாங்க. ஷி லவ்ஸ் அஸ் வெரி மச் அப்படின்னு நினைச்சேன். வந்தாங்க, வந்து பாக்குறதுக்கு வந்துட்டு, என்ன வேலையை விட போறியாமே அப்படின்னு. ஆமாம்மா ரெசிக்னேஷன் கொடுக்க போறேன், நான் ஏற்கனவே இன்ஃபார்ம் பண்ணிட்டேன், இப்ப ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்கேம்மா ஜூனியர்ஸ்க்கு, அதை முடிச்ச உடனே நான் வேலையை விட்டுருவேம்மா அப்படின்னு. நிச்சயமா வேலையை விட போறியா அப்படின்னு கேட்டாங்க. ஆமாம்மா வேலையை விட்டுருவேன், நான் ஜீசஸ்க்கு மினிஸ்ட்ரிக்கு என்ன கூப்பிட்டுட்டாரு, நான் ஊழியம் பண்ண போறேன். அப்படியா, அப்பனா வீட்டுக்கு வந்துடாத அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. ஐயோ, அன்னைக்கு என்னுடைய ஹார்ட் வந்து டோட்டலி ஷேட்டர்ட் டு பீசஸ். ஐ நெவர் எக்ஸ்பெக்டட் இட். அதாவது சர்டன் திங்ஸ் யூ டோன்ட் எக்ஸ்பெக்ட் இன் லைஃப். நம்ம என்ன நினைக்கிறோம்னா, நம்மள விட மாட்டாங்க, நம்ம இவ்வளவு வேலை செய்யறோமே, அப்போ அவங்களுக்கு நம்மள எப்படி விடுவாங்க, நம்ம மேல அன்பா இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைக்கிறோம். ஆனா அவங்க வந்து வீட்டுக்கே வராத, வேலையை விட்டுட்டல, நீ வீட்டுக்கு வராத அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. ஜஸ்ட் ஒரு 10-15 மினிட்ஸ் தான் இருந்திருப்பாங்க. நான் என்னுடைய இந்த டெசிஷனை கேட்டுட்டு ஷி வெண்ட் ஆஃப். அவங்க போயிட்டாங்க. ஆனா டெய்லி எங்க அப்பா போன் பண்ணி பாஸ்டரை பயங்கரமா த்ரெட்டன் பண்ணிருக்கிறாரு. என் பொண்ணுக்கு நீங்க எப்படி ஞானம் என்ன சொல்லி பாஸ்டருக்கு போன் பண்ணி டெய்லி மார்னிங் அண்ட் ஈவினிங் 2 கால், என் பொண்ணுக்கு நீங்க எப்படி நீங்க வந்து பேப்டிசம் கொடுக்கலாம், ஹவு யூ வில் டேக் ஹர் இன்டு ஃபுல் டைம் மினிஸ்ட்ரி, ஷீ இஸ் மை டாட்டர் அப்படின்னு சொல்லி பயங்கரமா கத்தி இது பண்ணிருக்காரு. பாஸ்டரும் எங்க அப்பா கத்துறதை நிறுத்தவே இல்லை. ஐ வில் அரெஸ்ட் யூ, ஐ வில் டெல் நந்தபாலன் அவங்களெல்லாம் கூட்டிட்டு வந்து உங்களை ஜெயில போட்டுருவோம் இப்படி எல்லாம் சொன்ன உடனே பாஸ்டர் பயந்துட்டாரு. இது வந்து திஸ் வாஸ் கோயிங் ஆன். இதை பாஸ்டர் எங்களுக்கு சொல்லவே இல்லை, இந்த காரியம் எல்லாம் நடக்கிறதே எங்களுக்கு தெரியாது. சடன்லி அக்டோபர் 31 ஐ ஹேவ் டு கிவ் ரெசிக்னேஷன் அட் 5 o'clock in the evening. நான் ப்ரிப்பேர் பண்ணி லெட்டர் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டேன், எல்லாம் பண்ணி வச்சுட்டேன். சடனா எனக்கு 3 o'clock எனக்கு ஆபீஸ்ல போன் வருது. பாஸ்டர் எங்களுக்கு எல்லாம் போனே பண்ண மாட்டாரு, ஆனா அன்னைக்கு 31 அன்னைக்கே போன் வருது, இந்த மாதிரி நீங்க கம் டு பாஸ்டர்ஸ் ரெசிடென்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. என்ன இது, பாஸ்டர் போன் பண்ண November 2 என்ன டெடிகேட் பண்ணணும், அக்டோபர் 31 நான் ரெசிக்னேஷன் லெட்டர் கொடுக்கறதுக்காக வெயிட் பண்ணிட்டு 31 3 PM என்ன கூப்பிடுறாரு பாஸ்டர். என்ன இடத்துக்கு கூப்பிடுறாருன்னு சொல்லிட்டு விஷயமும் சொல்லல. சரி, நான் 2 வீலர் அப்ப நான் ஓட்டுவேன். ஸோ ஜெமினியில தான் வேலை பண்ணியிருந்தேன், அண்ணா ஃபிளைவர் கிட்ட. அங்க இருந்து வென் டு பொரசுவாக்கம், அவருடைய வீடு அங்க இருக்கிற இடத்துல. போன உடனே அதுக்கப்புறம் கரெக்டா போறேன், 3:50 அது மாதிரி ரீச் பண்ணிருப்பேன். 4 o'clock ஒரு கால் வருது. அங்க இருக்கிற தம்பி சொல்றாரு, உங்க அப்பா தான் டெய்லி போன் பண்ணி கரெக்டா எக்ஸாக்டா 4 o'clock போன் பண்ணி பாஸ்டரை த்ரெட்டன் பண்ணுவாராம். இந்த மாதிரி உங்க அப்பா தான் போன் பண்றாரு அப்படின்னு பார்த்தா எங்க அப்பா தான், யூ ஷுட் நாட் டேக் மை டாட்டர் இன்டு மினிஸ்ட்ரி அப்படின்னு. ஓகேன்னு சொல்லிட்டு பாஸ்டர் வச்சு இருக்கிறாரு. அந்த போனை அட்டென்ட் பண்ணிருக்காரு வேற பாஸ்டர் நெவர் அதை இக்னோர் எல்லாம் பண்ணல, எல்லாத்தையும் அட்டென்ட் பண்ணிருக்காரு. அப்போ என்ன கூப்பிட்டு பேசினாரு, இங்க பாருங்க உங்க அப்பா வந்து ரொம்ப சிவியர் அப்போசிஷன் வந்து காமிக்கிறாங்க. சோ ஐ எம் வெரி சாரி, நான் உங்களுக்கு அழைப்பு இருந்தாலும் இந்த நேரத்துல என்னால உங்களை டெடிகேட் பண்ண முடியாது, யூ ப்ளீஸ் கண்டினியூ யுவர் ஜாப் அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்படியே என்னோட இருதயம் உடஞ்சு போச்சு. நான் ஐ வாஸ் கோயிங் ஃப்ரம் பாஸ்டர்ஸ் ரெசிடென்ஸ் டு தட் ஒர்க் ஸ்பாட். அப்ப நான் பாஸ்டர் சொன்னேன், பாஸ்டர் நீங்க வந்து ஊழியத்துக்கு அழைக்கிறதுக்கு முன்னாடி கர்த்தர் அழைச்சிட்டாரு என்ன,
நீங்க டெடிகேட் பண்ணலனாலும் பரவாயில்ல, நான் சொல்லிட்டேன் எங்க பாஸ் கிட்ட, கர்த்தர் என்ன ஊழியத்துக்கு கூப்பிட்டுட்டாருன்னு நான் சொல்லிட்டேன். இப்ப நீங்க என்ன டெடிகேட் பண்ணலங்கிறதுக்காக நான் போய் அந்த உலக வேலையை பண்ணேன்னா உலகத்துக்கு முன்னாடி கர்த்தருடைய நாமம் தூஷிக்கப்பட்டுரும். அதனால I will resign the job. I will be in full time ministry. Even if you are not dedicating, I will be in my house. I will pray அப்படின்னு சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் உங்க இஷ்டம்னு சொல்லிட்டாரு பாஸ்டர். நான் ஒயிட் சாரி மட்டும் போட்டுக்கிறதுக்கு ஒப்பு கொடுக்கல. ஏன்னா என்ன பிரதிஷ்டை பண்ணா ஒயிட் சாரி போடலாம் அப்படின்னு சொல்லி நான் வெயிட் பண்ணேன். சோ அங்க இருந்து ஜெமினி ஃபுல்லா ஒர்க் ஸ்பாட்டுக்கு ஆபீஸ்க்கு திரும்பி போன பெர்மிஷன் கேட்டுட்டு தான் நான் போனேன் பாஸ்டர் வீட்டுக்கு. ஃபுல்லா ஐ வாஸ் இன் டியர்ஸ், உடஞ்சு அழுதுகிட்டே தான் நான் வந்து அந்த ஆபீஸ்க்கு போனேன். ஆபீஸ்க்கு போய் அந்த ரெசிக்னேஷன் லெட்டரை கொடுத்துட்டு நான் வந்துட்டேன். வீட்டுக்கு தான் பயங்கரமான இருள். அம்மா அப்பா வீட்டை விட்டுட்டேன், வேலையை விட்டுட்டேன், இப்ப மினிஸ்ட்ரியும் கிடையாது. All the sites were closed for me and whole future was dark for me. எனக்கு நெக்ஸ்ட் என்ன பண்றதுன்னே தெரியல. அந்த மாதிரி ஒரு டோட்டல் டார்க்னஸ்ல நான் போக வேண்டி இருந்தது. இருந்தாலும் அந்த சிச்சுவேஷன்லயும் அன்னைக்கு ஒரு நாள் நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஒண்ணுமே பண்ண முடியல, சாப்பிட கூட முடியல. ரொம்ப அழுதுட்டு அது மாதிரி கஷ்டத்துல இருந்தேன். அதுக்கப்புறம் ஸ்லோலி ஐ ஸ்டார்டட் ப்ரேயிங். நல்ல பயங்கரமா ஜெபத்திலேயே இருந்து ப்ரே பண்ணும்போது 3 days ஸ்பெஷல் மீட்டிங் எங்களுடைய சர்ச்ல. நான் என்ன பண்ணுவேன்னா, அக்கா 2 வீலர் இருந்தது. சோ அக்கா வந்து she used to give me food. சாப்பாடு எடுத்துட்டு சர்ச்சுக்கு போய் ப்ரே பண்ணிட்டு வருவேன். டியூஸ்டேஸ் இன்டர்செசரி பிரேயர், வென்ஸ்டே பைபிள் ஸ்டடி, சாட்டர்டே வந்து ஃபாஸ்டிங் பிரேயர், அப்புறம் சண்டே மார்னிங்ல 2-3 சர்வீஸ் நடக்கும், ஈவினிங் சண்டே கிளாஸ், அப்புறம் ஈவினிங் சர்வீஸ் எல்லாமே அட்டன் பண்ணுவேன். டைம் கிடைக்கும் போதெல்லாம் போய் சர்ச்ல போய் ஜெபம் பண்ணிட்டு மார்னிங் போயிட்டு ப்ரே பண்ணிட்டு அப்புறம் ஈவினிங் வந்துருவேன். அதுக்கெல்லாம் அக்கா தான் காசு எல்லாம் கொடுத்தாங்க. இந்த மாதிரியே பண்ணிட்டு இருக்கும்போது நவம்பர் 17, 18, 19 3 days வந்து எங்களுக்கு சர்ச்ல ஒரு ஸ்பெஷல் ஸ்பீக்கர் வந்து ப்ரீச் பண்ணிட்டு இருந்தாரு. அவர் ப்ரீச் பண்ணும்போது நவம்பர் 18th வாட் he said is, if you 17, 18, 19 3 days நடந்தது இந்த கூட்டம். 18th அன்னைக்கு அவர் சொன்னாரு, if you want God to do anything new for you, you must do something new to God. கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில புதுசா ஏதாவது பண்ணணும்னு நீங்க எதிர்பார்த்தீங்கன்னா நீங்க இதுவரைக்கும் செய்யாத கர்த்தருக்கு நீங்க செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னார். சோ அன்னைக்கு அந்த மெசேஜ் நிறைய அவர் காரியங்கள் எடுத்தாரு. இதை ஸ்பெசிபிக்கா சொன்னார். சொல்லிட்டு இப்ப அந்த கூட்டம் முடிஞ்சிருச்சு. அன்னைக்கு நான் வீட்டுக்கு வந்துட்டு எப்பயுமே வந்து ஒரு 10 o'clock 10:30 11க்கு தூங்கிடுவேன். ஆனா அன்னைக்கு வந்து ஐ நெவர் ஸ்லெப்ட். ஏன்னா நைட் பிரேயர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு ஐ வாஸ் அவேக் till 3:30. ஃபுல்லா நைட் ஃபுல்லா வொர்ஷிப் பண்ணி பைபிள் படிச்சு அந்த மாதிரி கர்த்தருக்குள்ளாக என்னை வந்து நான் நல்லா பலப்படுத்தி கொண்டு அதுக்கப்புறம் மார்னிங் எழுந்து ஆஸ் யூஷுவல் ப்ரே பண்றது எல்லாம் பண்ணிட்டு இது பண்ணிட்டு ஈவினிங் 6 o'clock அந்த மீட்டிங் ஸ்பெஷல் மீட்டிங் அட்டென்ட் பண்றேன். அன்னைக்கு அந்த மீட்டிங் எல்லாம் முடிஞ்சிட்டு கடைசியில அவர் வந்து எல்லாருக்கும் ப்ரே பண்ணார். அப்படி ப்ரே பண்ணும்போது எனக்கு ப்ரே பண்ணும்போது தலையில கை வச்சு ப்ரே பண்ண வராரு. ப்ரே பண்ணும்போது சொல்றாரு, வேர்ஸ் தி ஆயில் அப்படின்னாரு. பக்கத்துல எல்லாருக்கும் ப்ரே பண்ணாரு. ஆனா எனக்கு ப்ரே பண்ணும்போது வேர்ஸ் தி ஆயில் அப்படின்னாரு. உடனே அங்க இருக்கிறவங்க யாரோ ஒருத்தர் தேங்காய் எண்ணெய் எடுத்துட்டு வந்து கொடுத்தாங்க. என்ன வந்து முட்டி போட சொல்லிட்டு ஆயில் எடுத்து என்ன அனாயிண்ட் பண்ணி காட் இஸ் அனாயிண்டிங் நிறைய ப்ராஃபஸி சொல்லிட்டு அதுல ஒண்ணு சொன்னாரு, ஜான் 13:7 சொல்லிட்டு, நான் செய்கிறதை இப்பொழுது நீ அறியா, இனிமேல் அறிவார். You will not know what I am doing now, but hereafter you will know அப்படின்னு சொல்லிட்டு அந்த இங்கிலீஷ்ல தான் சொன்னார். 13:7 ஃபுல்லா வந்து சொல்லி என்ன அனாயிண்ட் பண்ணாரு. நிறைய ப்ராஃபஸி சொன்னாரு. அதெல்லாம் எழுதி வச்சுருக்கேன் நான். சோ எதுக்கு சொல்றேன்னா, என்ன அனாயிண்ட் பண்ணாரு. அதே மாதிரி இன்னொரு ஒரு சீனியர் ஒரு ஆன்டி, ஜாய்ஸ் ஆன்டின்னு சொல்லிட்டு அவங்களையும் எண்ணெய் வச்சு அனாயிண்ட் பண்ணாரு. எங்க 2 பேருக்கு மட்டும் அதை செய்தாரு. என் தங்க எல்லாம் தான் கேட்டாங்க, உனக்கு மட்டும் ஆயில் வச்சு அனாயிண்ட் பண்ணாரு அப்படின்னு. ஏன் ஆயில் வச்சு அனாயிண்ட் பண்ணாரு? நான் போற பாதை அப்படி. ஐ வாஸ் கோயிங் த்ரூ வெரி வெரி டஃப் டைம்ஸ் இன் லைஃப். சோ அதனால கர்த்தர் வந்து என்னுடைய சிச்சுவேஷனை தெரிஞ்சு கர்த்தர் வந்து அன்னைக்கு வந்து கர்த்தர் வந்து அதை பண்ணாரு. சோ மை பாஸ்டர் failed to anoint me and dedicate me for ministry, but God never fails, Jesus never fails அப்படின்னு சொல்ற மாதிரி கர்த்தர் வந்து அந்த ஸ்பெஷல் ஸ்பீக்கர் மூலமா என்ன அனாயிண்ட் பண்ணி என்ன உறுதிப்படுத்திட்டாரு. இதை வந்து அப்புறமா எங்க அக்கா சொல்லிட்டாங்க. ஏன்னா அப்பப்போ பாஸ்டர் அம்மாவுக்கு ஏதாவது மெடிக்கல் ஹெல்ப் வேணும்னா, அக்கா டாக்டரா இருந்ததுனால she used to go and help பாஸ்டர் அம்மா. அவங்களுக்கு போய் கொஞ்சம் ஏதாவது ஹெல்ப் பண்ணிட்டு வருவா வீக்லி ஒன்ஸ் ஆர் ட்வைஸ். சோ அப்ப போய் சொல்லியிருக்கா, இந்த மாதிரி லதா வந்து ஒரு ஸ்பெஷல் ஸ்பீக்கர் வந்திருந்தாங்க இல்லையா, அவங்க வந்து அனாயிண்ட் பண்ணாங்கன்னு பாஸ்டர் எல்லாத்தையும் மனசுல வச்சிருந்தாரு. ஆனா என்ன டெடிகேட் பண்றத பத்தி எல்லாம் எதுவுமே சொல்லல. அப்படியே இட் வென்ட் ஆன். சடன்லி January 1st 1998, இது 1997 அந்த லாஸ்ட் அக்டோபர்ல தான் இது நடந்தது. நவம்பர் 19th என்ன வந்து அனாயிண்ட் பண்ணாங்க. January 1st 1998 வந்து பாஸ்டர் சாம் சுந்தரம் வாட்ச் நைட் சர்வீசஸ் சடன்லி ஹி கால் மை நேம். சிஸ்டர் லதா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாங்க. அதாவது வாட்ச் நைட்ல எப்பயுமே இருக்கிற கிரௌட விட வாட்ச் நைட் அப்போ யூ வில் பி ஹேவிங் லாட் ஆஃப் கிரௌட். சோ எல்லாரும் முன்னாடியும் 2-3 பேர் பிரதிஷ்டை பண்ணாங்க. அதுல என்னையும் என்னோட பேரை சொல்லி கூப்பிட்டு, பாஸ்டர் நெவர் வரிட் அபவுட் த்ரெட்டனிங் ஆஃப் மை ஃபாதர் ஆர் திங்ஸ் லைக் தட். என் மேல கர்த்தரோட அழைப்பு இருக்குன்னு தெரிஞ்ச உடனே என்ன கூப்பிட்டு அவர் வந்து டெடிகேட் பண்ணிட்டாங்க. 1998 இது நடந்தது. அதுக்கப்புறமா ஐ வாஸ் டூயிங் மினிஸ்ட்ரி. அப்படி இருக்கும்பொழுது அந்த டைம்ல தான் ஒரு அலையன்ஸ் வந்தது. பிரதர் பால் சாலமன் அவங்க வந்து, உங்க 2 டாட்டர்ஸ்ல யார் வேணா கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னாங்க. அப்ப ப்ரே பண்ணும்போது பாஸ்டருக்கு வந்து மங்களத்துக்கு தான் அவங்க செட் ஆகுற மாதிரி அவர் மனசுல இது பண்ணிட்டாரு. அவரு எனக்கு என்ன நினைச்சுக்கிட்டாருன்னா, நான் முதலே ஒயிட் சாரி போட்டுக்கிறதுக்கு இது பண்ணி ஊழியத்துக்கு இது பண்ணதுனால எனக்கு ஸ்பென்சர் காலிங் இருக்கலாம் அப்படின்னு அவர் நினைச்சுக்கிட்டாரு.
சோ இந்த மாதிரி ஒரு இதுல வந்து இருக்கும்போது மங்களத்துக்கு அவங்களுக்கு கர்த்தர் ஜெபம் பண்ணி அவங்களுக்கு அது செட் ஆச்சு. அப்ப எங்க அம்மா வந்து என்கிட்ட கேட்டாங்க, நீ இருக்கும்பொழுது மங்களத்துக்கு கல்யாணம் ஆனா உனக்கு மேரேஜே ஆகாது. எப்பயுமே தங்கச்சி அக்கா இருக்கும்போது தங்கச்சி கல்யாணம் பண்ணா அக்காவை கல்யாணம் பண்ணிக்க மாட்டாங்க அப்படின்னு. அப்ப நான் சொன்னேன், அம்மா அதெல்லாம் வந்து உலகத்துல இருக்கிற இதுமா, கர்த்தர் எனக்கு மேரேஜ் பண்ணணும்னு தேவனுக்கு சித்தமானா அது எப்படியும் செய்வாரு. நீங்க வந்து மங்களத்துக்கு மேரேஜ் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி அம்மாவை நான் கன்வின்ஸ் பண்ணேன். அதே மாதிரி அவ மினிஸ்ட்ரிக்கு தங்க முன்னாடியே ஒப்பு கொடுத்து நான் ஒப்பு கொடுத்த உடனே அவளுக்கும் அந்த தேர்ஸ்ட் இருந்தது. that she has to come for full time ministry. எங்க 2 பேருக்குமே விசுவாசியா இருக்கும் பொழுதே நாங்க ஒரு தடவை தெரியாம சாட்டர்டே ஃபாஸ்டிங் பிரேயர் நினைச்சிட்டு நாங்க போயிட்டோம், நானும் என் தங்கையும். அங்க போனா எல்லாம் ஊழியக்காரங்க மீட்டிங். அன்னைக்கு ஃபாஸ்டிங் பிரேயர் கிடையாது, இட் வாஸ் அ ஒர்க்கர்ஸ் மீட்டிங். எல்லாரும் பார்த்தா எல்லாம் ஒயிட்ல இருக்காங்க, நானும் என் தங்கையும் மட்டும் சுடிதார் போட்டுட்டு. அந்த மீட்டிங்ல வர்ற எல்லாரும் சொல்றாங்க, இது வந்து ஊழியக்காரங்க மீட்டிங், நீங்க 2 பேரும் வரக்கூடாது, போங்க போங்கன்னு எங்களை துரத்துறாங்க. பாஸ்டர் பாத்துட்டாரு எங்களை. பாஸ்டர் பாத்துட்டு அவங்க தடுக்காதீங்க, அவங்க என்ன ஊழியக்காரங்க மீட்டிங் மெசேஜ் தானே கேக்குறாங்க, அவங்க இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டாரு. பாஸ்டர் அவ்வளவு அன்பா பேசி நாங்க பார்த்ததே கிடையாது. பாஸ்டர் வந்து he will be a lion in the pulpit. பயங்கரமா பேசுவாரு. சத்தியம் எல்லாம் பேசும்போது பாத்தீங்கன்னா நிக்கவே முடியாது. எவ்ரி டைம் we used to shed tears. ஏன்னா அந்த ஹோலினஸ் பத்தி எல்லாம் எடுப்பாரு, பயங்கரமா எடுப்பாரு பாஸ்டர். சோ நாங்க வந்து இப்படி பேசுறாரே பாஸ்டர்ன்னு சொல்லிட்டு ஒரு பயத்தோட தான் இருப்போம் பாஸ்டரை பார்த்தாலே. ஆனா அந்த ஊழியக்காரங்க மீட்டிங்க்கு ஊழியர்களோட பேசுறாரு, ஒரு தகப்பன் ஒரு தாய் எப்படி பேசுவாங்க அத மாதிரி பேசுறாரு அன்பா. நான் உங்களுக்கு சொல்றேன், அப்படியெல்லாம் பாஸ்டர் இவ்வளவு அன்பா பேசுவாரா அப்படிங்கறத நாங்க பார்த்தோம். அப்போ அந்த மாதிரி எல்லாம் அதுல சேர்ந்துக்கும் போதே எங்களுக்கு தெரிஞ்சு போச்சு, ஊழியத்துல இவ்வளவு பெரிய மகிமை இருக்கு அப்படிங்கறத கர்த்தர் வந்து காண்பித்து கொடுத்தாரு. அப்ப நாங்க சொன்னோம், ஊழியக்காரர்கிட்ட எவ்வளவு நல்லா இருக்கு. அந்த பிரசன்ஸ் வேற ரொம்ப நல்லா இருந்துச்சு அன்னைக்கு. ஆர்டினரியா பிலீவர்ஸோட அந்த சண்டே சர்வீஸ் இருக்கிறத விட ஊழியர்களோட இருக்கிற மகிமை வந்து ரொம்ப பெருசா இருந்தது. அப்பயே கர்த்தர் எங்களுக்கு அதை காண்பிச்சுட்டாரு. அதனால we had a longing for full time ministry and even though we were believers. அப்போ என் தங்க வந்து full time ministry வரும்னு சொல்லும் போதுதான் she was also praying. அப்ப நான் சொன்னேன், உன்னை கர்த்தர் ஊழியத்துக்கு கூப்பிட்டாங்கன்னா நீ வந்துரு அப்படின்னு. ஏன்னா அப்பதான் எம்எஸ்சி மேக்ஸ் முடிச்சிருக்கா, அவளுக்கு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் ஜாப் எல்லாம் இருந்தாலும் ஊழிய அழைப்பு இருக்குன்னு தெரிஞ்சு போச்சு அவளுக்கு. அப்ப நான் சொன்னேன், நீ ப்ரே பண்ணு. அப்போ ஒரு நாள் ப்ரே பண்ணும்போது எப்பயுமே நாங்க சர்ச்ல போய் மாடியில எங்க ஒரு பிரைவேட் பிளேஸ் பார்த்து அங்கதான் ப்ரே பண்ணுவோம். அந்த மாதிரி மாடியில ப்ரே பண்ணிட்டு கீழே வந்திருக்கா. இட் வாஸ் அ மேரேஜ் வாஸ் கோயிங் ஆன். அன்னைக்கு பாஸ்டர் செய்தி கொடுக்குறாரு. அப்ப இவ போய் அந்த மேரேஜ் மெசேஜ் கேட்கணும்னு சொல்லிட்டு அந்த மேரேஜ்ல போய் உட்கார்ந்து, எனக்கு சர்வெண்ட்னு ஒரு வார்த்தை நீங்க எனக்கு பேசுங்க ஆண்டவரே, நான் ஃபுல் டைம் மினிஸ்ட்ரிக்கு ஒப்பு கொடுக்குறேன்னு அவர் சொல்லியிருக்கான். அன்னைக்கு ஐசியா 65 இருந்து மை சர்வெண்ட்னு 7 முறை my servant shall eat, my servant shall drink, அந்த எல்லாத்தையும் சொல்லி கர்த்தர் அவளுக்கு கன்ஃபார்ம் பண்ணாங்க. ஆனா அப்போ she went and told her about her calling to pastor. அப்போ பாஸ்டர் சொல்றாரு, அம்மா உங்க அக்காவை மினிஸ்ட்ரியில எடுக்கிறதுக்கு நான் படாத பாடுபட்டுட்டேன், உங்களை இப்ப நான் எடுக்கவே மாட்டேன், நீங்க வீட்டிலேயே கலர் சாரி போட்டு ஜெபத்துல இருங்க அப்படின்ட்டாரு. So even though she had the calling, she was waiting upon God. அப்பதான் இந்த மேரேஜ் அலையன்ஸ் வந்ததுனால then I understood. ஏன்னா நான் தான் எனக்கு வந்து அட்லீஸ்ட் I got the ministry dedication. அதுல எனக்கு வந்து ஒரு பெரிய சாட்டிஸ்பாக்சன் இருந்தது. ஆனா இவளுக்கு வந்து நீ மினிஸ்ட்ரிக்கும் வந்துட்டு ஆனா நாட் டெடிகேட்டட் ஃபார் மினிஸ்ட்ரி, உலக வேலைக்கும் போக முடியாது. சோ ஷி வாஸ் ரொம்ப வீட்டுல வந்து ஒரு நெருக்கத்துல இருந்தா. அப்ப மேரேஜ் பண்ணிட்டாங்கன்னா ஷி வில் பி ஹாப்பி அப்படின்னு என் மனசுல இதுவாச்சு. அப்ப அதே மாதிரி கர்த்தர் வந்து அவளுக்கு மேரேஜ் முன்னாடியே பண்ணிட்டாங்க. அவளுக்கு மேரேஜ் பண்ண அப்புறமா நான் வந்து மினிஸ்ட்ரி பண்ணிட்டு இருக்கும்போது தங்கையால தாங்க முடியல. அது எப்படி எனக்கு நீ மேரேஜ் பண்ணிட்டு நீ மேரேஜ் பண்ணாம எப்படி இருக்கலாம், பாஸ்டர் லதாவுக்கு மேரேஜ் பண்ண இல்ல அவங்களுக்கு ஸ்பின்சர் காலிங் இருக்கலாம் அப்படின்ட்டாரு பாஸ்டர். ஏன்னா சர்ச்ல யாருமே இல்ல, இவங்க வேற கொஞ்சம் குவாலிஃபைடா இருக்காங்க, அதுக்கு ஏத்த மாதிரி இங்க யாரும் இல்லையே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாரு பாஸ்டர். ஆனா மங்களம் வந்து விடவில்லை. அது உனக்கு கல்யாணம் எப்படி ஆகாம இருக்கு நான் பாத்துறேன், உனக்கு கட்டாயமா கல்யாணம் ஆகும்ட்டு பயங்கரமா ப்ரே பண்ணாவ. வி போத் வேர் வெரி க்ளோஸ். உமாவை வந்து வெளியில அனுப்பிட்டாங்க. அப்ப நானும் என் தங்க 2 பேரும் சேர்ந்தா சர்ச்சுக்கு போவோம். அதனால ரொம்ப சில சமயம் எனக்கு எல்லாம் ஃபீவர் வரும். ஒரு தடவை when I came out of the house I had vomiting. வாமிட் பண்ணிட்டு சொல்றேன், இது பாரு எனக்கு வாமிட் வந்துடுச்சு, என்னால முடியல, பயங்கரமான ஃபீவர் இருக்குடி, நான் எப்பயுமே அப்படி சொல்லவே மாட்டேன், உடம்பு முடியல. நான் சொல்றேன், எனக்கு இவ்வளவு பலவீனமா இருக்கு, நான் வீட்டுக்கு போயிடுறேன், நீ சர்ச்சுக்கு போ அப்படின்னா, அது எப்படி நீ சர்ச்சுக்கு வர மாட்டேன், நீ போ அப்படின்னு என்ன அழைச்சிட்டு போயிட்டான் ஜுரத்தோட. அங்க போய் சர்ச்சுக்கு போய் வொர்ஷிப் எல்லாம் பண்றோம், ஜுரம் எங்க போச்சுன்னே தெரியல. கர்த்தர் வந்து அந்த மாதிரி நான் விழுந்தானா அவ தூக்கி விடுவா, அவ முடியலங்கிறப்ப நான் தூக்கி விடுவேன். அந்த மாதிரி we used to get up very early in the morning. 7 o'clock சர்வீஸ்க்கு ஃபர்ஸ்ட் 5 மணிக்கெல்லாம் நாங்க கிளம்பிடுவோம். 5:15 5:30 நாங்க இருப்போம். ஏன்னா பஸ் ரொம்ப ஃபாஸ்டா போயிடும். ஏன்னா ஏர்லி மார்னிங்னால உங்களுக்கு டிராபிக்கே இருக்காது. 20 minutes we used to go to church. We will be kneeling down and we will be praying. அது மாதிரி 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் முழங்கால் படியிட்டு அந்த ஆராதனைக்காக நாங்க ஜெபம் பண்ணுவோம். ஜெபிச்சு நாங்க வந்து அந்த ஆராதனையில அந்த தேவ பிரசன்னத்தோட நாங்க வந்து கலந்து கொள்வோம். இந்த நாட்கள்ல அநேகர் வந்து பாத்தீங்கன்னா they come late to the church. அந்த 7 o'clock சர்வீஸ்னா 7 o'clock வர்றது இல்ல, they come 7:30 7:45. பட் God வந்து எங்களை அப்படி நடத்தவே இல்லை. 1 hour முன்னாடி போய் முழங்கால் படிட்டு ஜெபம் பண்ணி அந்த தேவ பிரசன்னத்துல இருந்து நடத்துற மாதிரிதான் கர்த்தர் வந்து அந்த நாட்கள்ல எங்களை வந்து நடத்தினாரு. We used to and we were blessed.
கர்த்தரை வந்து விருதாவா என்னை தேடுங்கள் என்று நான் யாக்கோபின் சந்ததிக்கு சொன்னதும் இல்லை என்று சொன்னபடி எங்களை வந்து கர்த்தர் அப்படி தேட வைத்தாரு. கர்த்தருடைய சித்த கிருபைதான். So this was going on 23rd September. எங்க அப்பாவுக்கு வந்து சுவிசேஷங்கள் நிறைய ஊழியர்கள் மூலமாக சொல்லப்பட்டது. அதுல வந்து தாமஸ் ராஜ் அவர்கள் ஒரு முறை எங்க வீட்டுக்கு வந்திருந்தாங்க. வந்து அவருடைய சாட்சியை வந்து கிட்டத்தட்ட ஒரு 1 ஹவருக்கு மேல அவர் வந்து பகிர்ந்து கொண்டார். அப்படி பகிர்ந்து கொள்ளும் பொழுது எங்க அப்பா அதனால தொடப்பட்டார். நிறைய கேள்விப்பட்டாரு. ஆனா கடைசியா எங்க அப்பா வந்து தொட்டது வந்து பாஸ்டர் தாமஸ் ராஜ் அவருடைய சாட்சி தான் ரொம்ப அவரை வந்து கவர்ந்தது. இப்ப சொன்னா நான் தற்கொலை பண்ணி நான் இறந்திருக்கணும், ஆனா கர்த்தர் வந்து என்னை வந்து ஜீவனை கொடுத்து என்னை மீட்டாரு. அதனால நீங்க வந்து ஆண்டவருக்கு ஒப்பு கொடுங்கன்னு சொல்லும் பொழுது அந்த சாட்சினால எங்க அப்பா தொடப்பட்டு 23rd September 2000 he gave his heart to Jesus. He took baptism. அது 25th September 2000 எனக்கு வந்து கர்த்தர் திருமணம் நடக்கும்படியாக கர்த்தர் கிருபை செய்தார். இந்த சர்ச்ல உங்களுக்கு யாருமே இல்ல அப்படின்னு சொல்லிட்டார் பாஸ்டர். அப்போ வேற சர்ச்ல இருந்து பாஸ்டர் ஜாஷுவா அவர்கள் he came for full time ministry to ACA ட்ரைனிங்காக வந்தார். அவர் 7 years கவர்மெண்ட்ல வேலை பண்ணி அதை ரிசைன் பண்ணிட்டு காட்பாடியில வந்து நிறைய 3 ப்ரமோஷன்ஸ் இருந்தது, நல்ல நிலைமையில இருந்தார். ஆனா அதை ரிசைன் பண்ணிட்டு கர்த்தருடைய அழைப்பின்படி he came for full time ministry. அதுக்கு ட்ரைனிங்காக ACA வந்தார். அவர் முதல்ல போன சர்ச்ல வந்து அவர் சொல்லிட்டாரு இந்த மாதிரி நான் ரிசைன் பண்ணிட்டேன். அப்போ அந்த பாஸ்டர் கேட்டு யாரை கேட்டு நீங்க ரிசைன் பண்ணீங்க, இந்த மாதிரி வந்தா இப்ப என்னால மினிஸ்ட்ரியில எடுக்க முடியாதுன்னு நான் கர்த்தரை கேட்டேன். கர்த்தரை கேட்டு ரிசைன் பண்ணீங்களா, அப்ப கர்த்தரே உங்களை நடத்துவார் அப்படின்ட்டாரு. அப்ப ப்ரே பண்ணும்போதுதான் he came to ACA. ACAக்கு வரும்போது நம்ம பாஸ்டர் சாம் சுந்தரம் அவரும் என்ன சொன்னாருன்னா உங்களை பைபிள் காலேஜ் அனுப்புறேன்னு சொல்லிட்டாரு. அதுக்கும் எங்க ஹஸ்பண்ட் ஒத்துக்கிட்டார். சரி நான் போய் மாரநாதால போய் படிக்கிறேன். அப்புறம் அவர் என்ன யோசிச்சாரு தெரியல பாஸ்டர். யோசிச்சுட்டு இந்த மாதிரி ஒரு அலையன்ஸ் இருக்கு, நீங்க கல்யாணம் பண்றீங்களா சிஸ்டர் அப்படின்னு சொல்லி கேட்டோடனே எங்க ஹஸ்பண்டுக்கும் தரிசனம் வந்திருக்கு. 3 பேர் இருக்கிறாங்க. அப்போ வந்து எங்க அம்மா அப்பா ரட்சிக்கப்படாம இருந்தாங்க. முதல்ல 2 பேர் அப்பா அம்மா இருள்ல இருக்கிறாங்க, 3 பேர்ல மிடில்ல இருக்கிறவங்க அப்படின்னு கர்த்தர் காமிச்சிருக்காரு. சோ அதனால காட்ஸ் கன்ஃபர்மேஷனோட அவர் வந்து மேரேஜுக்கு வந்து சம்மதிச்சாரு. அப்படி we got married. அதுக்கப்புறம் 2001 ரூஃபஸ் வாஸ் born on November 7th. கர்த்தர் எங்களுக்கு ஒரு மகனை கொடுத்தாரு. ஏன்னா எங்க வீட்டுல 4மே பொண்ணு. தங்கைக்கும் கல்யாணம் ஆகி அவளுக்கு ஃபர்ஸ்ட் டாட்டர் வந்துச்சு. அதனால ஒரு பையன் இருந்தா நல்லா இருக்கும் ஆண்டவரே, உங்களுடைய நாமம் மகிமைப்படும்னு கர்த்தரை கேட்டேன். அதே மாதிரி கர்த்தர் வந்து மகனை கொடுத்தார். பேர் வைக்கிறது கூட என்னுடைய மனசுல சாம் ஜான் இமானுவேல்னு வந்தது. அப்ப எங்க ஹஸ்பண்ட் கேட்டா அவர் தியோபிலஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவர் மனசுல நினைச்சிருந்தாரு. சரிப்பா தியோபிலஸ் வைக்கலாமா என்ன சொல்லுங்க. இல்ல உனக்கு என்ன சொன்னாரு சாம் ஜான் இமானுவேல் அதே வைக்கலாம் அப்படின்ட்டாரு. நான் பாஸ்டர்ட்ட போய் கேட்டேன். ஏன்னா நிறைய பேர் இந்த பேர் வைக்கிறதுல நான் சொல்றதுதான் நீ சொல்றதுதான் அதுல பயங்கர அதுல கூட பீப்புள் ஹேவ் டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன். ஆனா எங்களுடைய விஷயத்துல எங்க ஹஸ்பண்ட் வந்து அப்படியே விட்டு கொடுக்கும் போது எனக்கு ஆச்சரியமா இருந்தது. ஹவு எ பர்சன் கேன் சாக்ரிஃபைஸ் ஹிஸ் விஷஸ் அப்பான் த நேமிங் ஆஃப் அ சன் அப்படிங்கிறது எனக்கு கொஞ்சம் இதுவா இருந்தது. அப்போ நான் பாஸ்டர்ட்ட போய் கேட்கும் பொழுது அவர் வந்து பாஸ்டர் வந்து ரூஃபஸ்ங்கிற நேம் தான் சொன்னாரு. சோ நான் சொன்னேன் எங்க ஹஸ்பண்ட் ரூஃபஸ் சாம் ஜான் வைக்கலாம்ப்பா அப்படின்னு சொன்னேன். அப்போ அவர் சொன்னார் ரூஃபஸ் சாம் ஜான் இமானுவேல் 4 பேரையும் வை அப்படின்ட்டாரு. அப்படி இருக்கும் பொழுது டெடிகேட் பண்ணும்போது பாஸ்டர் சொன்னார் எங்க பா சாம் சுந்தரம் குழந்தை பேபி டெடிகேஷன் பண்ணுவோம், சைல்ட் டெடிகேஷன் பண்ணும்போது யூஸ்வலி வி ஹியர் ஒன்லி 3 in 1 பட் திஸ் பாய் இஸ் 4 in 1 அப்படின்னு சொல்லிட்டு சர்ச்சில் சிரிச்சாங்க. அது மாதிரி கர்த்தர் கிருபை செய்தாரு. அப்புறம் 2004 நடுவுல எனக்கு வந்து ஒரு டியூப்லர் பிரெக்னன்சி ஆச்சு. அப்போ வந்து டாக்டர் சொல்லியிருந்தாங்க இன்னும் ஒரு 1/2 an hour அந்த ஐ ஹேட் டு அண்டர்கோ an operation. அப்போ டாக்டர் ஜோதிமணி கிட்ட தான் நாங்க போனோம். அப்ப அவங்க சொன்னாங்க இன்னும் ஒரு 1/2 an hour லேட்டா வந்திருந்தீங்கன்னா இவங்க உயிருக்கே ஆபத்து அப்படின்னாங்க. சோ அந்த ஒரு இதுல இருந்து கர்த்தர் என்னை காப்பாற்றினார். முதல்ல அந்த தண்ணியில விழுந்ததுல காப்பாற்றினார், அடுத்தது அந்த ஆபரேஷன்ல கர்த்தர் காப்பாற்றினாரு. அப்புறம் 2-3 தடவை வந்து ஆக்சிடென்ட்ஸ்ல ஒரு பெரிய லாரி பின்னாடி பயங்கர லாரி ஃபாஸ்டா போகும்போது நானும் பயங்கரமா ஃபாஸ்டா ஓட்டிட்டு போனேன். சடன்லி அந்த லாரி பிரேக் போட்டாங்க. நான் வந்து இயேசுவே அப்படின்னு ஒரு கத்துனேன் அந்த ரோட்ல. பயங்கரமா கத்திட்டு 2 பிரேக்கையும் பிடிச்சேன். அந்த வண்டி நின்னுடுச்சு. எனக்கே ஆச்சரியம். ஃபாஸ்டா போற வண்டி பிரேக் பிடிச்சா ஒண்ணு நம்ம அந்த வண்டி வந்து நம்ம வந்து விழுந்துருவோம், நம்ம இல்லாட்டி பின்னாடி இருக்கிற வண்டி இதுவாகும், இல்லாட்டி முன்னாடி போய் இடிச்சிருவோம். ஆனா எதுவுமே நடக்காம ஜஸ்ட் 1 இன்ச் கூட கிடையாது எனக்கும் அந்த லாரிக்கு. எந்த ஒரு காயம் இல்லாம அந்த வண்டி அப்படியே நின்னுடுச்சு. சட்டன் பிரேக் போட்டு அப்படியே நிக்கும்படி கர்த்தர் கிருபை செய்தார். அது மாதிரி God has saved my life ever so many ways. அதை கர்த்தர் செய்தாரு. அப்புறம் 2012 எங்க பாஸ்டர் சிக்கானாங்க. அப்படி கொஞ்சம் கொஞ்சமா நாங்க இதுவாச்சு. ஆனா நடுவுல பாத்தீங்கன்னா 2005 இருந்து 2014 வரைக்கும் நாங்க ஈவினிங் சர்வீஸ் ஒரு இடத்துல வந்து ஒரு பிலீவருடைய வீட்டுல வந்து ஈவினிங் சர்வீஸ் பண்ணோம். எங்க ஹஸ்பண்ட் ஏரியா பாஸ்டரா பர்சுவாக்கத்துல இருந்தாங்க. நாங்க 2 பேர் சேர்ந்துதான் எல்லா ஹவுஸ் விசிட்டிங் பண்றதெல்லாம் இது பண்ணுவோம். அந்த டைம்ல பாத்தீங்கன்னா 1500 rupees வாஸ் அவர் சப்போர்ட். ஸ்டார்டிங்ல 1350 வந்து வாடகைக்கு போயிடும், வெறும் 150 rupees தான். அதுல we used to run our family. பாஸ்டர் சொல்வாரு you go visit houses, கர்த்தர் உங்களை எப்படி நடத்துறாரோ கொடுக்கறத வச்சு நீங்க இது பண்ணுங்க. அந்த மாதிரி ஃபெய்த்ல தான் கர்த்தர் எங்களை வளர்த்தாரு. அந்த ஸ்டார்டிங் ஆஃப் அவர் மினிஸ்ட்ரி வாஸ் வெரி வெரி டஃப்.
ஆனா அதுலயும் வந்து கர்த்தர் கொஞ்சம் கொஞ்சமா எவ்ரி இயர் வந்து கர்த்தர் வந்து இம்ப்ரூவ் பண்ணி வந்தார். அதே மாதிரி சபையுடைய காரியங்கள்லயும் கர்த்தர் வந்து பெரிய வளர்ச்சி, ஏசிய சபை வந்து பெரிய சபையாக வளரும்படியாக, அதுல எங்களுக்கும் நாங்களும் ஆசீர்வதிக்கப்படும்படியாக கர்த்தர் கிருபை செய்தார். திஸ் வாஸ் கோயிங் ஆன் 2015ல வந்து we had to start our own church. அந்த நிலைமைக்கு கர்த்தர் வந்து எங்களை ஆசீர்வதித்தார். we constructed a house as well as a church. கீழ வீடு, மாடியில சர்ச் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணும்படியாக கர்த்தர் 2015ல கிருபை செய்தார். ஆக்சுவலி நாங்க 2004ல இருந்தே we have been seeing for a place for a church. எங்களுக்குன்னு ஒரு ஓனா கர்த்தர் வந்து ஒரு மினிஸ்ட்ரி கொடுக்கணும்னு நாங்க ப்ரே பண்ணி கொண்டிருந்தோம். பாஸ்டரும் சொல்லியிருந்தாரு, உங்களுக்கு குமரன் நகர்ல அந்த குளத்தூர் அந்த சைட்ல தான் உங்களுக்கு ஊழியம் இருக்கு, கர்த்தர் காண்பிக்கிறாருன்னு சொல்லிட்டே இருப்பாரு எங்களுக்கு. அண்ட் we used to see the land. ஆனா எதுவுமே எங்களுக்கு வந்து கைப்பிடி வராது. எத்தனையோ இடங்களை பார்த்தோம். ஆனா இந்த 2015 வரும்பொழுது ரொம்ப எல்லாம் அலையவே இல்லை. ஜஸ்ட் விதின் வீக்குள்ள நாங்க ஒரு இடத்தை பார்க்கும்படியாக ரெஜிஸ்டர் பண்ணும்படியாக கர்த்தர் கிருபை செய்தார். ஆனா இட் டுக் 1.5 years to construct a church. அந்த கீழே வீடு, மாடியில சர்ச் கட்டும்படியாக ரெகபோத் பிலடெல்பியா அசம்பிளி அந்த நேம்ல வந்து ஃபங்க்ஷன் ஆகும்படியாக ஒரு நியூ சர்ச் ஸ்டார்ட் பண்ணும்படியாக கர்த்தர் கிருபை கொடுத்தார். அது வந்து கொண்டே இருந்தது. 2016ல கொஞ்சம் கஷ்டமா இருந்தது. 2017ல கர்த்தர் நல்லா ஆசீர்வதித்து கொண்டே வர்ற நேரத்துல மே மந்த், ஆக்சுவலி May 12th எங்க அப்பா வந்து இறந்துட்டாங்க. when he was 83 years old, he passed away. ஆனா ஒரு சமாதானமான மரணத்தை எங்க அப்பாவுக்கு கர்த்தர் கொடுத்தார். நாங்க ஜெபித்தபடியே அமைதியா வந்தாரு, உட்கார்ந்தாரு, அவர் இறந்துட்டாங்க. May 12th இது நடந்தது. இது நடந்து கொஞ்ச நாள்லயே என் தங்கைக்கு ஒரு ட்ரீம் வந்தது. ஒரு பெரிய ட்ரக்கு, பெரிய பெரிய வீல்ஸ் இருக்குது, ஒரு 8 வீல்ஸ் அந்த மாதிரி இருக்கு. நான் வந்து ஒவ்வொரு வீல்லையா போய் போய் சுத்தி சுத்தி அடிக்கப்படுறேன். ஆனா எந்த வீல்லையுமே நான் மாட்டாம எஸ்கேப் ஆகி வரேன். கடைசியில நான் வந்து ஒரு ரோட்ல தலையெல்லாம் விரிச்சு போட்டு நான் நிக்கிற மாதிரி அவளுக்கு விஷன் வந்திருக்கு. திஸ் விஷன் she got at 2 o'clock in the night, early morning. சோ இத வந்து அவ பாத்துட்டு இது பண்ணிட்டு ப்ரே பண்ணிட்டு அதுக்கப்புறம் என்கிட்ட சொன்னான், இந்த மாதிரி நான் ஒரு விஷன் பார்த்தேன், நீ இந்த மாதிரி திகைச்சு போய் நிக்கிறது, என்ன பண்றதுன்னே தெரியாம திகைச்சு நிக்கிறதா ஒரு விஷனை பார்த்தேன். நான் சொன்னேன், அப்பா போயிட்டா அதுக்காக நான் வந்து கஷ்டப்பட போறேன்னா, அப்பா வயசான காலத்துல தானே கர்த்தர் எடுத்துட்டாரு, அதுக்காக நான் வந்து இது பண்ண மாட்டேன். ஒருவேளை இது ஒரு பேட் ட்ரீமா கூட இருந்திருக்கலாம், சரி இனிமே ப்ரே பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டேன். எனக்கு தெரியாது that God is going to take my husband away. பையன் வந்து அது வரைக்கும் 10th ரிசல்ட் வந்தது, நல்ல மார்க் வாங்கினா. we had to put him in வேலம்மாள். ஸ்கூல் சேஞ்ச் பண்ணணும், நல்ல இதுல படிக்க வைக்கணுங்கிறதுக்காக +1க்கு நாங்க போய் கோர்ஸ் செலக்ட் பண்ணிட்டு வந்தோம். எங்க ஹஸ்பண்டுக்கு வந்து அவர் MBBS படிக்கணும்னு ஆசை. பட் யாஸ் மை சன் என்னமா விரும்புறேன்னா சொன்னா, I want to do engineering சொன்னாங்க. சோ சரி, அப்போ வந்து பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுத்துக்கிறேன் அப்படின்னு அந்த குரூப். சோ நானே எங்க ஹஸ்பண்ட் பையன் 3 பேரும் சாட்டர்டே போய் செலக்ட் பண்ணிட்டு எல்லாம் இது பண்றோம். மண்டே அன்னைக்கு ஃபீஸ் பே பண்ண சொன்னாங்க. இந்த இது சிச்சுவேஷன்ல சண்டே மார்னிங் எப்பயுமே அவர் மார்னிங் போய் மேல போய் ப்ரே பண்ணிட்டு வருவாரு. 5 to 7 ப்ரே பண்ணிட்டு கீழே வந்தாரு. நான் டீ எல்லாம் போட்டு வச்சிருக்கேன். 8 o'clock எங்களுக்கு சர்வீஸ். சோ அவர் முடிச்சிட்டு he went to take bath. சடன்லி ஒரு 5 seconds கூட ஆகல, அப்படியே ஒரு சத்தம் வந்தது பாத்ரூம்ல. உடனே நான் சொன்னேன் பையன்ட்டே, போய் என்னன்னு பாரு, சைட்ல ஒரு விண்டோ இருக்கு, அது வழியா நீ போய் பாரு, என்னாச்சுன்னு போய் பாருன்னா அதுக்குள்ள அவர் கொலாப்ஸ் ஆகி விழுந்துட்டாரு. அதுக்கப்புறம் ஒரு இதை வச்சு எப்படியோ டோரை ஓபன் பண்ணி பார்த்தா he was fallen. அப்புறமா எடுத்துட்டு வந்தோம். அப்புறம் மாமனாருக்குலாம் ஃபோன் பண்ணி சொன்னேன், பம்ப் பண்ணி பார்த்தோம். பட் எனிவே God took him. இது வந்து ஒரு பெரிய என்னுடைய வாழ்க்கையில எதிர்பாராத ஒரு காரியம் வந்து என்னுடைய வாழ்க்கையில நடந்தது. என்னால நெக்ஸ்ட் ஸ்டெப் எப்படி என்ன பண்றது ஒண்ணுமே தெரியல எனக்கு. ஏன்னா நாங்க வந்து போன பாதை வந்து ஆல்ரெடி வந்து we left the main church and we started a new church. 2015ல ஸ்டார்ட் பண்றோம். 2017 my husband is going away. அவன் அப்பதான் 10th படிச்சிட்டு ரிசல்ட் வந்தது. சோ he has to do +1 +2, இன்னும் எவ்வளவோ வருஷங்கள் போக வேண்டி இருக்கு. சோ இப்படி ஒரு சூழ்நிலையில இப்படி ஆனா எனக்கு வந்து உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி இவ்வளோ வருஷங்கள் கர்த்தர் தான் என்ன நடத்தினார். கர்த்தர் எனக்கு ஜீவனை கொடுத்தார், கர்த்தர் என்ன ஊழியத்துக்கு அழைத்தார், கர்த்தர் எனக்கு திருமணமே நடக்குமா நடக்காதான்ற இதுல கர்த்தர் திருமணத்தை நடத்தி கொடுத்தார், கர்த்தர் மகனை கொடுத்தாரு. இவ்வளவு வருஷங்கள் கர்த்தர் நடத்தினவர் இன்றைக்கு கர்த்தர் எடுத்துக்கிட்டார். அப்போ கர்த்தர் சித்தம், அவருடைய இது இல்லாம எதுவுமே உலகத்துல நடக்காது. அந்த ஒரு ஃபர்ம் கிரிப் எனக்கு கர்த்தர் மேல இருந்தது. ஏன்னா நாங்க வந்த பாதை, அதனால we loved the Lord more than anything else in this world. God can give and God can take away it. We are not about to question his rights. அவரை நம்ம வந்து கேள்வி கேட்கறதுக்கு நம்ம யாரு அப்படிங்கறதுனால கர்த்தருக்குள்ள இருந்தேன். அன்னைக்கு மார்னிங் நான் எப்பயுமே ஒரு மெசேஜ் லைவ்ல கேட்பேன். அப்ப வந்து நான் கர்த்தரை அன்னைக்கு 5 o'clock அந்த சர்வீஸ் அட்டென்ட் பண்ணும்போது நான் கர்த்தரை கேட்கிறேன், ஆண்டவரே எனக்கு இறக்க செய்யுங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நான் கேட்டேன். அப்போ அவர் யாருக்கு கர்த்தர் இரக்கம் செய்வாரு, திக்கற்றவன் உம்மிடத்தில் இரக்கம் பெறுகிறான் அப்படிங்கிற வார்த்தையை அந்த போதகர் பாஸ்டர் தாமஸ் ராஜ் அவர்கள் மூலமாக நான் கேட்கும்படி கர்த்தர் கிருபை செய்தார். அப்ப எனக்கு பயங்கர கான்பிடன்ஸ். அதை கேட்டு முடிச்சிட்டு அப்புறம் தான் கேட்டு அழுது ஒப்பு கொடுத்த, ஆண்டவரே நான் திக்கற்றவளா இருக்க ஆண்டவரே எனக்கு நீங்க உதவி செய்யுங்க, அழுது ஒப்பு கொடுத்து எல்லாம். 8 மணிக்கு தான் எங்களுக்கு ஆரம்பிப்பேன். சோ நம்ம அந்த டைம்ல தான் நான் வளர்ந்துட்டு இருக்கிறதுனால நான் யூஸ் டு வாட்ச் 5 to 7 சர்வீஸ். அதை எப்பவுமே வாட்ச் பண்ணுவேன் ஆரம்ப நாட்கள்ல. அப்ப நான் சொன்னேன்,
திக்கட்டும்னா நான் இருக்கேன் ஆண்டவரே, எனக்கு இருக்க செய்யுங்கன்னு அழுது ஒப்பு கொடுத்து அந்த சர்வீஸ் ஃபுல்லா தேவ பிரசன்னம் மகிமையா இருந்தது உண்மையாகவே. அதுக்கப்புறம் தான் எங்க ஹஸ்பண்ட் ஹி டைட் 7 o'clock அவர் இறந்துட்டாரு. அப்ப நான் ஐ ஹேட் டு கோ டு தி ஹாஸ்பிடல், டேக் ஹிம் வெதர் ஹி இஸ் ரியலி டெட் ஆர் நாட், டு ரிவைவ் பண்ண முடியுமா முடியாதா அப்படிங்கிறதுக்காக அவரை அழைத்து கொண்டு நான் ஹாஸ்பிட்டலுக்கு நாங்க போனோம் எல்லாருமே. அப்போ வந்து ஹி வாஸ் டிக்ளேர்ட், அவர் உயிர் போய் 20 மினிட்ஸ் மேல ஆயிப்போச்சு, நீங்க லேட்டா கொண்டு வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்ப கர்த்தர் சொன்ன, ஆண்டவரே இன்னைக்கு சர்வீஸ் போச்சு ஆண்டவரே, இன்னைக்கு ஆராதனை நான் நடத்த முடியும். அப்ப கர்த்தர் சொன்னா, ஏய் கார்த்தாலே நீ ஃபுல்லா தேவ பிரசன்னத்துலதான் இருந்த, லைவ் சர்வீஸ் நீ வாட்ச் பண்ணிட்டல, நீ கவலைப்படாதன்னு சொல்லி கர்த்தரை நான் ஆறுதல் படுத்தினாரு. ஏன்னா இட் வாஸ் சண்டே, ஆனா அதுக்கப்புறமா நிறைய ட்ரீம்ஸ் எல்லாம் கொடுத்து என் மகன் வந்து எங்க ஹஸ்பண்ட் போன 2வது நாளே என் மகன் இந்த சோஃபா தான் உட்கார்ந்துருந்தா, ஆப்போசிட்ல எங்க ஹஸ்பண்ட் வந்து உட்கார்ந்தாரு. அப்போ அவர் வந்து எங்க மகனை பார்த்து சொன்னாரு, நீ எதுக்கு கவலைப்படாத, நான் எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி சிரிச்சிட்டு அந்த விஷயம் அவனுக்கு அப்படியே இதுவாயிடுச்சு. அப்ப சொன்னா, அப்பா வந்தாருமா கனவுல, என்னடா சொன்னார்னா இந்த மாதிரி அப்பா சொன்னாரு அப்படின்னா. எனக்கு வரவே இல்லை, எனக்கு அப்புறமா 20 அது மாதிரி நிறைய நாட்கள் கழிச்சுதான் அவர் வந்தாரு. என்னோடையும் பேசினார். அப்ப நான் கேட்டேன், என்னப்பா என்ன விட்டுட்டு போயிட்டீங்களேன்னு சொல்லிட்டு அவர் காலை பிடிச்சு கேட்கும்போது அப்ப அவர் வந்து சொன்னாரு, ஜிப்பா வேஷ்டியில தான் இருந்தாரு. சொன்னாரு, நான் இங்க இருக்கிறத விட அங்க ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஹி ஜஸ்ட் லைட் டவுன். அந்த மாதிரி கர்த்தர் வந்து ஒரு ட்ரீம் எனக்கு கொடுத்தாரு. அதனால கர்த்தர் கிட்ட அவர் இருக்காரு அப்படிங்கிற ஒரு நிச்சயத்தை கர்த்தர் எனக்கு கொடுத்தாரு. இன்னொரு ஒரு ட்ரீம்ல பாத்தீங்கன்னா பாஸ்டர் சாம் சுந்தரம் ஐயா அவங்க வந்தாங்க. அப்போ நான் என்ன பண்றதுன்னு தெரியாம மினிஸ்ட்ரி எப்படி இது பண்றது கேரி ஃபார்வர்ட் பண்ணும்போது, அப்ப ஐ வாஸ் வேரிங் சாரி, அதுக்கு மேல ஒரு ஷர்ட் நான் போட்டிருக்கேன். இப்ப பாஸ்டர் வந்து 3 தடவை திடன்கொள் 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 அப்படின்னு சொல்லி 3 தடவை என்னோட அந்த ட்ரீம்ல பேசினார். அப்ப எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. இப்படியாக கர்த்தர் வந்து என்னை வந்து ஊழியத்துல பலப்படுத்தினார். இப்பயும் எங்க மாமனார் தான் அதை எடுத்து நடத்துறாரு. ஹி இஸ் ஓல்ட் பட் ஸ்டில் மகன் போனாலும் அவர் வந்து எங்க மாமனார் தான் இப்ப ஊழியத்தை நடத்துறார். நானும் எங்க மாமனார் பாஸ்டர் பிலிப் நல்லமுத்து அவர்களும் நானும் சேர்ந்துதான் இந்த ஊழியத்தை கிருபையில் நடத்துறோம். விசுவாசிகளும் அதற்கு பக்கபலமாக இருந்து உறுதுணையாக இருந்து இந்த ஊழியத்தை நிறைவேற்றும்படியாக கர்த்தர் கிருபை கொடுத்து வருகிறார். எதற்கு நான் சொல்ல வருகிறேன்னா, நம்மை அழைத்தவர் உண்மை உள்ளவர், எப்படிப்பட்ட பாதையிலையும் அவர் நடத்துவார். அதே மாதிரி பையனும் நீங்க பாத்தீங்கன்னா +1 +2ல God enabled us to join, make him put in study in வேலம்மாள்ல படிக்கிறதுக்கு கர்த்தர் வந்து கிருபை கொடுத்தாரு. நார்மலா படிக்கிறத விட எக்ஸ்ட்ராவா அந்த ஐஐடி அது என்ன ஐஐடி படிக்கும்படியாக, அதாவது மார்னிங் வந்து மெட்ரிகுலேஷன் சிலபஸ் படிக்க வேண்டியிருக்கும், ஆஃப்டர்நூன்ல வந்து he has to do the IIT சிலபஸ். மார்னிங் 7 o'clock எல்லாம் போயிடுவான், வீட்டுக்கு வரும்போது 6:30 அந்த மாதிரி ஆயிடும். he concentrated fully on studies. இவனுடைய டைம் பார்த்து +1லயும் பப்ளிக் +2லயும் பப்ளிக், ஆனா 2 வருஷமுமே he fully concentrated on studies and pass with flying colors. கர்த்தர் நல்ல ரிசல்ட் வந்து பாஸ் பண்ண முடியாது. ஏன்னா ஒரு சிலர் பாத்தீங்கன்னா எனக்கு அப்பா போயிட்டாங்க, நான் ஏன் படிக்கணும் அப்படிலாம் இருப்பாங்க, கர்த்தரை வந்து ஒழுங்கா ஃபாலோ பண்ண மாட்டாங்க. ஆனா என்னுடைய மகனை வந்து உண்மையாகவே I appreciate him that he was able to realize his responsibility and he put full efforts in his studies. அது மாத்திரமல்ல ஸ்பிரிச்சுவலாவும் நீங்க பார்க்கும்போது எங்க ஹஸ்பண்ட் மேல இறந்தாரு. ஜூன்ல there was a special baptism given. அப்போ பாஸ்டர் தாமஸ் ராஜ் ஐயா ஸ்பெஷல் பேப்டிசம் வைக்கும்போது நான் சொன்னேன்ப்பா, ஏன்னா சின்ன வயசுல இருந்து நாங்க அவனை சத்தியத்துல நடத்துறோம். ஏசிஎல் எல்லாம் சண்டே கிளாஸ்ல வந்து ப்ரீச்சிங் காம்படிஷன், சிங்கிங் காம்படிஷன் எல்லாத்துலயும் போட்டுருவோம், பிபிஎஸ்ல எல்லாம். அப்புறம் Psalm 119 எல்லாம் ரிசைட் பண்ண சொல்லி அப்படியெல்லாம் அவனை வந்து பக்தியில தான் நாங்க வளர்த்தோம். So he said I'll take baptism மான்னு சொல்லி அதுக்கு ஒப்பு கொடுத்தான். June 10th 2017 he obeyed the Lord in waters of baptism. ஞானஸ்நானத்திலே கீழ்ப்படியும்படியாக கர்த்தர் வந்து மகனுக்கு கிருபை கொடுத்தார். +1 முடிச்ச உடனே எந்த காலேஜ் இது பண்ணணும்னு சொல்லிட்டு நாங்க விஐடில 3 காலேஜ் அப்ளை பண்ணோம். விஐடில என்ட்ரன்ஸ் எழுதுறதுக்காக போனோம். அந்த அட்மாஸ்பியர் ரொம்ப பிடிச்சிருந்தது. அப்போ எங்க அக்கா வித்யா வந்து ஹிந்துவா இருந்தாங்க, அவங்க வந்திருந்தாங்க என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதும்போது, ஏய் உன் பையனுக்கு இந்த காலேஜ் தான் அப்படின்னு நான் சொன்னேன். ஏய் அவன் இப்பதான் எழுத போறான் அப்படின்னு. இல்ல நீங்க இவ்வளவு கஷ்டப்படுறீங்க, உங்களுக்கு கடவுள் நல்லது செய்வார் அப்படிலாம் சொன்னாங்க. அதே மாதிரி he got entrance in பிடெக்ல வந்து எந்த கோர்ஸ் செலக்ட் பண்றது அதுலயும் எங்களுக்கு கொஞ்சம் இது இருந்தது. எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்ப்யூட்டர் மேனேஜ்மெண்ட் ஒரு நியூ கோர்ஸ் இருந்தது. அதை கர்த்தர் செலக்ட் பண்ணும்படியாக கர்த்தர் கிருபை செய்தார். ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் இயர் முடிச்சிட்டோம். இப்ப தேர்ட் இயர்ல ஹாஃப் த வே வந்திருக்கிறாங்க. இம்மட்டுமாக கர்த்தர் தான் ஒவ்வொரு நாளும் அந்த தேவைகள்லாம் எப்படி சந்திக்க போறாங்க அப்படின்னு சொல்லி நான் ஆரம்பத்துல ரொம்ப கண்ணீரின் பாதை தான், ரொம்ப கஷ்டமா இருந்தது. ஏன்னா எங்க ஹஸ்பண்ட் போன உடனே ஃபர்ஸ்ட் கொஞ்சம் சேர்த்து வச்சிருந்தோம் +1 +2. ஆனா காலேஜுக்கு எல்லாம் எங்க கிட்ட வந்து we didn't have money. ஆனா ஏன்னா 2009ல கொஞ்சம் இவன் இன்ஜினியரிங்காக நாங்க சேர்த்து வச்சது. பட் +1 +2லயே ஏன்னா வேலம்மாள்ல கொஞ்சம் ஃபீஸ் ஜாஸ்தி, அதை போட்டு நாங்க அவனை படிக்க வச்சிட்டோம். திருப்பி ஃபர்ஸ்ட் இயர்லயும் ஓரளவுக்கு we were able to பண்ணி. செகண்ட் இயர் வரும்போது கொஞ்சம் லோன் எடுக்கலாமான்ற ஒரு டைம்ல எனக்கு தெரிஞ்ச ஒரு சிஸ்டர் she said அக்கா I will support Rufus for his fees, நான் என்னால முடிஞ்சதுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு சொன்னாங்க. உண்மையாகவே I don't want to mention the name, ஏன்னா அவங்க வந்து அதை பிரியப்படாதனால அந்த கேர்ள் அவங்களுடைய சப்போர்ட் இல்லைன்னா செகண்ட் இயர் அவன் படிச்சிருக்கவே முடியாது. செகண்ட் இயர் தேர்ட் இயர் இவ்வளவு நாட்கள் வந்து அந்த கேர்ளுடைய மெயின் சப்போர்ட் அவங்க வந்து எனக்கு பண்ணாங்க. ஃபீஸ்க்காக நான் இது பண்றேன்க்கா, நீங்க அவனை படிக்க வைங்க நல்லா அப்படின்னு சொல்லிட்டு வித்வுட் வரிஸ். ஏன்னா சர்ச்ல வர்ற
சின்ன சர்ச் தான் இது. இப்பதான் ஸ்டார்டிங், நாங்க ஸ்டார்ட் பண்றோம். எங்க ஹஸ்பண்ட் இறந்துட்டாங்க. எங்க ஹஸ்பண்ட் இறந்த கையோட ஒரு ஒரு 4 ஃபேமிலிஸ் போயிட்டாங்க. ஆனா இருக்கிறவங்க சப்போர்ட்டிவா அவங்க இருக்காங்க. பட் தட் இஸ் நாட் சஃபிஷியன்ட். ஏன்னா பிரைவேட் காலேஜ் என்னோடது. கவர்மெண்ட் காலேஜ்னா கூட நம்ம ஏதாவது அட்ஜஸ்ட் பண்ணலாம் ஸ்காலர்ஷிப். பட் திஸ் பிரைவேட் காலேஜ். ஸ்டில் காட் ஹஸ் எனேபிள்ட் அஸ். உண்மையா நம்ம வேண்டிக் கொண்டிருக்கும் நினைக்கிறதுக்கு மிகவும் அதிகமாக கிரியேட் செய்ய வல்லவர். மட்டுமாக ஜீவன் சுகம் பெறன் கொடுத்தார். கொரோனால கூட லைட்டா கொஞ்சம் அஃபெக்ட் ஆச்சு எனக்கும் எங்க சன்னுக்கும். ஆனா அதுல வந்து நாங்க வந்து மடிந்து போகாமல் ஜீவனோட இருக்கும்படியாக கர்த்தர் கிருபை கொடுத்தார். இம்மட்டுமாக நீங்க எல்லாரும் பொறுமையா கேட்டதுக்காக ரொம்ப நன்றி. கர்த்தர் வந்து இம்மட்டும் நடத்தினார், இனிமேலும் தொடர்ந்து கர்த்தர் நடத்துவார் என்று நான் விசுவாசிக்கிறேன். எங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். ஆமென்.